மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல குமரன், நிவின் இவங்க 2 பேரும் சேர்ந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா, ஃபங்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத விஜய் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் என்ன செய்றாங்க? ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாமி கிட்ட போய் என்ன நடக்குது ஃபங்ஷன்? யாரு நடத்துறா இந்த ஃபங்ஷன? அப்படின்னு சொல்லி கேட்க, மாமியும் வந்து பாத்தீங்கன்னா, நர்மதா பெரிய மனுஷி ஆன விஷயத்த சொல்லிடுறாங்க. சோ இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்ல. மாமன் அப்படி இல்லன்னா தாய் மாமன் இவங்க வந்து சீர் குடுப்பாங்க. இந்த சவுத் சைடுலாம் இத பெருசா வந்து பாத்தீங்கன்னா, பாரதி ராஜா படத்துல வர்ற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பவே விஜய் முடிவு பண்ணிடுறாப்ல, நாமளும் சீர் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் அக்கா தங்கச்சிங்கலாம் பயங்கரமா சந்தோஷமா பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிவின், குமரன் இவங்க ஃபங்ஷனுக்கு தேவையான வளையலு, சீப்பு இந்த மாதிரி பழம் இதெல்லாம் வாங்குவாங்க இல்லையா? இந்த மாதிரி ஃபங்ஷன்னாவே. சோ அத போயிட்டு ஃபேன்சி ஸ்டோரு, பழக்கடை, இப்படி பூக்கடை இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம விஜய் என்னடான்னா ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தேவை அப்படிங்கறத பாத்துறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம தாத்தா கிட்ட போன் பண்ணி இது மாதிரி நான் செய்ய போறேன்னு சொன்னா தாத்தா எங்ககிட்ட இல்ல வேணவே வேணாம், இப்ப போய் நீ செஞ்ச பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா விஜய் இருந்துகிட்டு இல்ல நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் பண்ணதான் போறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாப்ல. அப்புறம் தன்னோட கம்பெனியோட மேனேஜருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி இந்த மாதிரி நம்ம கம்பெனியில இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல நான் சொல்ற இடத்துக்கு வர சொல்லிடு அப்படின்னு விஜய் சொல்லி இருக்கிறாப்ல. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல. ஆக மொத்தத்துல வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.